மாமாவுக்கு உடம்பு முடியலன்னு நீ பிரின்சிபல் மேடம் கிட்ட சொன்னதுனாலதான் அவங்களும் அனுதாபப்பட்டு அவங்களே உன்னை அனுப்பிட்டாங்க. இதுக்கெல்லாம் நீ சொன்ன போய் தான் காரணம் மது. பிரின்சிபல் மேடம் கிட்ட நாங்க அப்படி போய் சொன்னது தப்பு தான். அது செவந்தி மேடம்க்கு தெரிய வரும்போது வாயால சொல்லி கண்டிச்சு விட்டுருக்கலாம்ல. அதுக்கு கை நீட்டி அடிச்சத எப்படி சார் ஒத்துக்க முடியும்? எனக்கு ஒண்ணு புரியல. ஸ்கூல்ல டீச்சர் கண்டிச்சு அடிக்க கூடாது, சகிச்சுக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்றப்ப பெத்தவங்களும் கண்டிக்க கூடாது. கண்டிச்சா இந்த மாதிரி அவங்க மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவீங்க. என்னம்மா இந்த காலத்து பசங்க ரொம்ப வினோதமான மனநிலையில இருக்கீங்க. நாங்க நல்ல மனநிலையோட தான் இருக்கோம். இவங்களுக்கு தான் என்ன புரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை. அதுக்கு தான் என்ன அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. என்ன பிள்ளைங்க தப்பு பண்றப்போ அதை அடிச்சு கண்டிக்கலனா ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் அடி வாங்குற நிலைமை வரும். உங்களுக்கு புத்தி புகட்டுறதுக்காக தான் நாங்க அடிச்சு கண்டிக்கிறோம். நீங்க சரியா இருந்தா நாங்க எதுவுமே சொல்ல போறது இல்லையே. மது சரியாதான் சார் இருக்கா. செவந்தி மேடம் தான் அவளை ஒழுங்கா புரிஞ்சுக்காம இருக்காங்க. சரிம்மா, ஓகே. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அப்ராட்ல இருக்காங்க சார். ஓ ஓகே. அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, நான் உங்ககிட்ட பேசணும். நீங்க எதுக்கு சார் அவங்க கிட்ட பேசணும்? என்னப்பா, நீங்க இந்த பொண்ணை உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது?